அக்கா இங்கே எங்கேயத்துக்கா வந்துச்சு இந்த பூனை? பூனை சூப்பராக இருக்குது, நீங்கள் வச்சு வளர்க்குறீங்களா? அது யார் விட்டு போனே தெரியலடி. பொண்ணுக்கு இங்கே வரோம், ரெண்டு சோறு போடுவேன், இங்கே வந்து நிற்கிது சோறு திக்கிறதுக்கோசரம். நல்லா அழகாக இருக்குக்கா, முழு முழுண்டு பூனை. யோத்தோ பூனையை பற்றி மறுபடியும் இருக்கான். நான் சொல்ல அந்த செய்தியை சொல்கிறேன். இப்போ உன்னை கூப்பிட்டா நீ என்னடி பூனையை பார்த்து நிற்கிற? வாடிக்கா வாடிக்கா உமா வா. நான் வரேன்க்கா, அந்த பூனையை பார்த்துட்டு வரேன். ஏன்க்கா உமா உமாட்டு கத்தி என்ன செய்தி இருக்குது செய்தி இருக்குன்னு கூப்பிட்டீங்களே, என்ன செய்தி? ஏன் அப்படி கத்துறீங்க? இப்போ என்ன செய்தி வச்சுருக்கேன் உங்களுக்கு? அதான் என்ன செய்தின்னு தெரியல கீதா. உமா உமாட்டு கத்திச்சு, நான் அதோட ஓடியாந்தேன், வேலையெல்லாம் கணக்கு இப்படி போட்டுட்டு வந்தேன். இவருக்கு பொது நிற்க வேலை என்னதான் வேலை பார்க்குறான்னு தெரியல. வேலை கிடக்கும்பா. அப்படி என்னதான் செய்தி சொல்லுங்களேன். ஏண்டிய சீதா மாமா கண்ணாடி சீதா மாமா மணிக்கண்டா. ஆமாம் சீதா மாமன் மணிகண்டன் தான், சீதாக்கா மாமன். அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு என்னவா? அந்த லட்சுமி இருக்கால, லட்சுமி வாய் பெற்ற லட்சுமி, இந்த மிஸ் வாயை வச்சு எனக்கு சண்டை அந்த லட்சுமி பொண்ணு இருக்கால, அந்த சுமித்ரா வேணுமா பேர்? சுமித்ரா கண்ணாடி. ஆமாம் அவள் பேர் சுமித்ரா தான். என்னப்பா தலையும் புரியாமல் வாழையும் புரியாமல் பேசுகிறேன், சொல்ல சொல்லாட்டே நான் உனக்கு அவசரமா சொல்கிறேண்ணே. ஏன்க்கா லட்சுமி அக்கா மாவளுக்கும் மணிகண்டனுக்கு என்னம்மா? ஏண்டி கடைக்கு போகிறதுக்கு வழியாக போகிறேன், அங்கே ஒரு தென்னை மரமா இது தோட்டம் மாதிரி இருக்கும் மாதிரி, அங்கே ரெண்டு பேசி நிற்கிதுடி. பேசி நிற்கிறேன்? என்ன பேசி நிற்கிது? யார் யாரும்? நீ ஒன்று கூறுகட்ட சரிக்கிடி, நீ கூறுகட்டவா? என்னக்கா நீங்கள் பட்டா சொல்கிறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டுது. ஏண்டி உன் தலையில் என்ன களிமண்ணா இருக்குன்னு கேட்குற மூளை இல்லை? இப்போ தானே சொல்கிறேன், மணிகண்டனும் அந்த சுமித்ராவும் ரெண்டு பேரும் பேசி நிற்கிதுவா? என்ன பேசி நிற்கிறீங்க? அங்கே வாண்டு கூப்பிட்றேன். சும்மா ஏதாவது பேசி நிற்கங்க, இதெல்லாம் என்னக்கா? என்ன சும்மா பேசி நிற்கிறதா? நீ வேற ரெண்டு பேரும் காதலிக்குதோலாம். என்னக்கா சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க? இது ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம். காதலிக்குதோ உனக்கு என்ன தெரியுமா? ஏண்டி தெரியாம நான் சொல்கிறேன், நான் போய் சொல்லணும் எனக்கு என்ன அவசியம்? நான் ரெண்டு பேரும் கூப்பிட்டு கேட்குறேன், மணிகண்டனை இவளோட பேசி நிற்கிறேன், உனக்கு என்னடா இவளுக்கும் என்ன பேசி நிற்கிறீங்க கேட்குறேன். நாங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறோம், லவ் பண்ணுறோம் என்று சொல்கிறாண்டி. என்னக்கா சொல்றீங்க? அப்படியா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சீதாக்காக்கு தெரியுமா? நான் சொல்லுவோம் நீ என்ன எப்படி அப்படியே வாய் பார்க்குற? அந்த மற்ற நானும் வாய் போண்டேன். நாங்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறோம், காதலிக்கிறோம் அன்ட்டு சொல்கிறான். உங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிய மாட்டா தெரியும், அவள் லட்சுமிக்கு தெரிய மாட்டாங்கிற. இவங்க அம்மாக்கு தெரியும், எங்கள் அம்மாக்கு தெரியும், தெரிஞ்சு தான் லவ் பண்ணுறோம் என்று சொல்கிறாண்டி. சீதாக்காக்கு தெரியுமா? தெரிஞ்சா என்கிட்ட சொல்லியிருக்கமே. அவன் நல்லா சொல்லுவா, அவள் ஒரு பசப்பி. சீதா இருக்கிறாள், அவள் ஒரு பசப்பி. அவள் லட்சுமி இருக்கிறாள், அவள் ஒரு பசப்பி. சொல்லுவா நம்ம அம்மா காதலிக்கிறது லவ் பண்ணுறதெல்லாம் உங்ககிட்டயே சொல்ல மாட்டா, என்கிட்டயே சொல்ல மாட்டா. அவள் என்னன்னு நினச்சா நீனு? காதலிச்சு அழைச்சிட்டு போட்டேன்க்கா, காதலிச்சிட்டோம். அதை பற்றி நமக்கு என்ன? அவங்க அம்மா பாடு, அவன் பாடு. உனக்கே அப்படி இருக்கு. அதுவும் லவ் பண்ணா பண்ணுதோ, காதலிக்குதோ, லவ் பண்ணுதோ, ஏதாவது செஞ்சுட்டு போதுவோ. அடுத்தவங்க விஷயத்துக்கு தான் தலையை விடாதன்ட்டு எத்தனை ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன். இல்லை இந்த சீதா லட்சுமி நான் எப்படி பேசுவாள்வா? வாயில் சக்கரை வலிகிற மாதிரி பேசுவாள் விளையாடி. பொண்ணு பையன்லாம் என்ன வேலை செய்து வந்து தெரிய மாட்டேன் உனக்கு. அதை விடுங்கக்கா, இப்போதான் தெரிஞ்சு போச்சுல, விடுங்க. சீதாக்காட்ட நான் கேட்டு பார்க்குறேன். நீ போய் கேளு, உடனே உன்கிட்ட சொல்லி கொடுத்தா மறு வேலை பாப்பா. சொல்ல பரவாயில்ல சொல்ல, இவ போய் கேட்க பரவாயில்ல கேட்க. அதுவும் எப்படி போனாதான் என்ன? இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசாத, சம உள்ளே வந்து வேலையை பாரு. இது ஒரு பொண்ணு எனக்கு வந்து பிறந்திருக்கு, ஊர் விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. கீதா சொல்கிறது கட்டு தானே அக்கா. ஏன் நம்மளுக்கு ஊர் பேச்சுலாம்? நம்ம கதையை நம்ம பேசுவோம். யோத்தா பேசுறதுக்கு இப்போ போய் சீதா போய் நைஸாக கேளு, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்து எனக்கு பதில் சொல்லு. உமாக்கா நீங்கள் போய் அதெல்லாம் கேட்காதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. இது பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்கள் போய் கேட்காதீங்க, உங்களை ஏதாவது நினைக்க போகுது. நீங்கள் செம்ம இருங்கக்கா, இதுக்கு இதெல்லாம் ஒரு தேவை. கீதா சீதாக்கா எல்லாம் ஒன்றும் நினைக்காது, நான் கேட்டு பார்க்குறேன். அக்கா சொல்லிட்டுல நான் கேட்டு பார்க்குறேன் என்னான்ட்டு. ஏன்க்கா நீங்கள் வர இது பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்கள் போய் கேட்க போகிறீங்க. நீ பேச்சு கேட்காதடி, நீ போய் கேட்டு பாரு என்ன சொல்கிறாங்க. நான் கேட்டால் சொல்ல மாட்டா, நீ கேட்டு வந்து என்கிட்ட சொல்கிறேன், பதில சொல்கிறேன். ரொம்ப முக்கியம் பாரு, பதில் வந்து சொல்லணும் உங்ககிட்ட. கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்க்கா. ஏன் சீதா, நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் காலையில் வருதுவல, நாளை மத்தியானம் சமைக்கிறதுக்கு என்ன எடுத்துகிட்டு வர? கறி எடுத்துகிட்டு வரவா, கோழி எடுத்துகிட்டு வரவா, இல்லை மீன் வாங்கிட்டு வரவா? மீனாக இருந்தால் நல்ல மீனாக வாங்கிட்டு வாங்க, பெரிய மீனா. அப்படி இல்லை கறி நல்ல கறியாக பார்த்து வாங்கிட்டு வாங்க, முள்ளெல்லாம் இல்லாமல் கறியாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கோழி சாப்பிடாது மாமா சரியாக, சும்மா 1-2 தான் எடுத்துக்கும். அதனால் கறி இல்லாட்டி மீன் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க, சமைச்சு கொடுப்போம். அடுத்த நாளைக்கு கோழி மீன் இறைச்சி எதுன்னு வாங்கிக்குவோமே.
என்ன ரெண்டு பேரும் வாசல்ல உட்காந்து மீட்டிங் போட்டாவது? உங்கள் மாமா பேச தப்பிச்சிங்களா உங்கள் பையன்? மணிகண்டா ஒன்றும் மீட்டிங் போடலடா. நாளைக்கு ஒரு தாத்தாவும் பாட்டியும் வருது காலையில். ஹாய், தாத்தாவும் பாட்டி வருதுங்களா? எப்போ? காலையில் வரேன் இருக்குவ. அதுக்காக தான் மதியானத்துக்கு சமைக்கிறதுக்கு மீன் எடுக்கலாமா, கறி எடுக்கலாமா, கோழி எடுக்கலாமான்ட்டு அம்மா நானும் பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்லடா மணிகண்டா? பரவாயில்ல பரவாயில்ல, தாத்தாவும் பாட்டியும் வரட்டும். 2 மாசத்துக்கு நல்ல சாப்பாடாக எனக்கு கிடைக்கும். கோழி, மீன், கறிண்டு, ரசம், சாம்பாருண்டு இல்லாமல் அதாச்சும் கிடைக்கும். நல்லது தான். வரட்டும் வரட்டும் வரட்டும். இவனுக்கு என்ன, இவனுக்கு தான் ஜாலி. உங்கள் பையனுக்கு தான் ஜாலியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் ஒன்றே சாப்பிட போகிறேன்னா நீங்களும் தான் 2 பேரும் சாப்பிட போகிறீங்க. தாத்தா பாட்டி பேரை சொல்லி அது வர சாக்கில் நீங்கள் கறி, மீன், கோழின்ட்டு சாப்பிடுவீங்க. நான் ஒன்றே சாப்பிடாம சொல்கிறீங்க? நாங்களே தாண்டா சாப்பிடுவா. ஒன்றை ஒண்டி சாப்பிட போகிறா, நீ ஒண்டியோ கோச்சிக்காதாடா மணிகண்டா. இல்லை இல்லை, நான் என்ன கோச்சிக்க போகிறேன்? சீதாக்கா வாம்மா. அண்ணா வீட்டில் தான் இருக்கா? வாப்பில் இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை, நான் வீட்டில் இருக்கிறேன். உமா என்னடி இந்த ஊரில் தான் இருக்கிறியா இல்லையா? ஆலியா காணு. என்னக்கா 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்துட்டு போன மாதிரி இருக்கு. எங்கே 2 நாளைக்கு முன்னாடி வந்து 1 வாரம் போல இருக்கும். ஏன் உமா பிள்ளை அங்கே வரவே இல்லையா? ஏன் வரல 1 வாரமா? 1 வாரமா வரலன்ட்டு சீதா உன்னை தேடுறா. சீதா தான் உன்னை தேடிக்கிட்டே இருப்பாளே. எப்படி இருக்கான் பையன்? வீட்டுக்காரெல்லாம் சௌரியமா இருக்காரா? எல்லாம் சௌரியமாக இருக்கும்ண்ணே. உட்காரு உமா, அங்கே உட்காரு. வணக்கம் இருக்கட்டும்க்கா. ஏன்டி அண்ணன் உட்காந்துருக்குன்னு பார்க்குறியா? அதில் இல்லைக்கா, உட்கார வேலை கிடக்கு வீட்டில். வேலை இருக்கட்டும் மாமா, கொஞ்ச நேரம் உட்காரேன். உட்காருங்கிறா, நின்றுக்கிட்டே நிற்கிற. மணிகண்டா என்ன இன்னைக்கு வேலைலாம் ஒன்றும் இல்லையோ? வேலை காலையோட பிடிச்சிருச்சுக்கா. பால் போடுற வேலை தானே, வேற என்ன வேலை பார்க்கணும் நம்ம? பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு தான் நானும் பார்க்குறேன், கிடைக்க மாட்டேது. என்ன சரி உமா? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் வந்தேன். அம்மா, கோழிக்கெல்லாம் ஒன்று தீனி போட்டானம்மா? போட்டேன்டா தம்பி, எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. போடுன்னு ஒன்றும் ஜல்லி. மணிக்கண்டா உள்ளே போய் அரிசி இருக்க எடுத்துகிட்டு வந்து போடு கோழிக்கு.